ஒரு பையன் அவங்க அப்பா இறந்ததுமே அம்மாவை கொண்டு போய் ஒரு அநாத ஆசிரமத்துல போய் சேர்க்கிறாங்க. மாசத்துல 2 டைம் போயிட்டு அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. ஒரு நாள் ஆசிரமத்துல இருந்து கால் வருது, உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்கப்பா அப்படின்னு. அவங்க அம்மா இருந்துட்டு அப்ப லாஸ்ட் உன்னை பார்க்கணும் போல இருக்கு, வந்து என்ன பாக்குறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவரும் வந்து சீக்கிரமா கிளம்பி போறாரு ஆசிரமத்திற்கு. அவங்க பையன் அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, அம்மா நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறான். அவங்க அம்மா இருந்துட்டு, இங்க வந்து ரொம்ப நாளா ஃபேன் இல்லப்பா, அதனால நிறைய கொசுக்கடியா இருக்குது, அது இல்லாம மிச்சமான சாப்பாடெல்லாம் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் கூட இல்ல, இதனால நிறைய நாள் வந்து நாங்க சாப்பிடாம பட்டினியா கூட இருந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏமா இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு பையன் கேட்கும்போது, நான் வந்து ஃபேன் இல்லாமலே இருந்துருவேன், சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவோம்ப்பா, ஆனா இதெல்லாம் உன்னால தாங்கிக்க முடியாது இல்லையா, நீ என்ன மாதிரி வயசான காலத்துல இருக்கும்போது உன்னுடைய பசங்க கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா உன்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாதுப்பா, அதனாலதான் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. எப்பவுமே ஒரு பொருள் நம்ம கூட இருக்கும்போது வந்து அது அருமை வந்து தெரியாது, அந்த மாதிரிதான் அம்மா நம்ம கூட இருக்கும்போது அவற்ற அன்பு நமக்கு வந்து புரியாது.